ஸோ வெல்கம் டு யோகி டாக்ஸ். நான் உங்கள் யோகி. ஸோ இந்தியா பாகிஸ்தானோட அப்டேட் பற்றி நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். சேம் இந்தியாவோட பாகிஸ்தானோட அப்டேட் பற்றி நம்ம இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஷார்ட் அண்ட் கிளியர் கட் மெசேஜாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பட் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர் நிறுத்தத்தை பற்றி அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த போர் நிறுத்தத்தில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, பாகிஸ்தானுடைய ஹெட் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஹெட்ல இருந்து தான் நம்ம சைடு கால் வந்திருக்கு, நம்ம சைடுடைய ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஹெட்டுக்கு இந்த மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால, ஸோ வி ஹேட் சம் மீட்டிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஃபைனலாக த வார் ஹேஸ் பீன் சீஸ் ஃபயர். நல்லா பாருங்க, போர் நிறுத்தம் தான் நடந்திருக்கு, கம்ப்ளீட்டாக எதுவும் கிடையாது. பிகாஸ் இன்னமும் நம்மளுடைய இராணுவ படைகள் எல்லாமே இன்னும் அந்த பாகிஸ்தான் பார்டரில் இன்னும் இருக்குது எல்லாமே அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நம்ம வந்து பாகிஸ்தானை தாக்கின விதம், ப்ரிசைஸாக வந்து நம்ம அவங்களுடைய டார்கெட்ஸை அடித்த விதம், இது எல்லாத்தையும் வந்து ஹி எக்ஸ்பிளைன் இஸ் வெரி குவிக்லி. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு தாக்குதல், அது சாதாரண தாக்குதலாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் சைட்லேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதா மெசேஜஸ் வாஸ் வெரி கிளியர். அண்ட் அவர் கிளியராக சொல்லியிருக்காரு, இது வந்து டெம்பரவரி அப்படின்றது தான். ஸோ விச் மீன்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் வாட்சிங் பாகிஸ்தான், விச் மீன்ஸ் நாங்கள் பாகிஸ்தானோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து அடுத்து ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் வந்து த மெசேஜ் வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் அவர் பிரைம் மினிஸ்டர். இதை தான் அவங்க சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த எஸ்டர்டே நியூஸ் இஸ் ஆல் அபவுட். அப்போ எஸ்டர்டே நியூஸ் வாஸ் ஆல் அபவுட் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து சொன்ன மாதிரி சீஸ்ஃபயர் தான். அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் ஆகாத வரைக்கும் போர் அப்படின்றது வராது. பட் சீஸ்ஃபயர் வயலேஷன் ஒரு தடவை ஆச்சு, ஒரு இடத்துல ஆச்சுனாலும் அவ்வளோதான், இட்ஸ் கோயிங் டு பி a full blown war. ஆல்ரெடி நம்ம இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் வந்து ப்ரிசைஸாக வந்து அவங்களுடைய ஏர்பேஸஸை நம்ம தாக்கியிருக்கோம், லான்ச்சிங் பேட்ஸை தாக்கியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஹீரோவாக இருந்தது பார்த்தீங்கன்னா S-400. இது இல்லாமல் ஆகாஷ் ஏவுகணை அதே மாதிரி. எப்படி S-400 வந்து அதோடைய லென்த் ஆஃப் ரேடார் இஸ் வெரி பிக், அதோடைய ஒரு ரேடாரில் வரக்கூடியதை கவனித்து அங்கே இருக்கிற மிசைல்ஸோ ட்ரோன்ஸ் எது வந்தாலும் இங்கேருந்து போய் தாக்கும். அதே மாதிரி தான் ஆகாஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இண்டிஜினஸ், விச் இஸ் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டது, நம்மளுடைய தயாரிக்கப்படுறாங்க. ஸோ அதுவும் வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் அதை அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணுச்சு. ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய மிசைல் அதுவும் அடித்து தாக்குதல் பண்ணுச்சு. இதில் ரொம்ப பெரிய ஹீரோ அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை. ஸோ பிரம்மோஸை பற்றி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பிரம்மோஸை வச்சு நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ அது மூலமாக நிறைய ஏர்பேசஸ் வந்து இட் வாஸ் அ பியூர் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் த நியூஸ் தென் அப்டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் ஐம் யோகி, திஸ் இஸ் யோகி டாக்ஸ். தேங்க்யூ.